ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டும் ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போது இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். இது ஆறட்டும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம பேனில் சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டு கலர் மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போது இந்த மிளகாவையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, அது கூடவே சேர்த்து வச்சுடுவோம், ஆறட்டும். இப்போ இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து கொடுங்க. புதினா இலைகள் சேர்த்த உடனே நமக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். பாருங்கள், நம்ம புதினா இலைகள் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது முழுமையாக ஆறட்டும். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு மிளகாய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது சட்னி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இதை அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப அருமையான சுவையில் தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.